Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.4 16th sum பார்த்துட்டுருக்கோம். If x cos theta is equal to y cos theta plus 2 pi by 3 and is equal to z cos theta plus 4 by 3. Find the value of xy plus yz plus zx. xy plus yz plus zx ஓட வேல்யூ நம்மகிட்ட கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எழுதிக்கலாம். given information x cos theta is equal to y cos theta plus 2 by pi by 3 is equal to z cos theta plus 4 pi by 3 is equal to k அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? kன்னு எடுத்துக்கலாமா? இப்போ தனித்தனியாக இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு x எடுத்துக்கலாம். x cos theta is equal to k. இப்போ நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம cos theta is equal to k by x ன்னு எடுத்துக்கலாமா? இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஒய்யோட பார்ட் எடுத்துக்கலாம். y cos theta plus 2 pi by 3 is equal to k. இப்போ இந்த 2 pi by 3 எப்படி எடுத்துக்கலாம்? 2 into பைக்கு பதில் 180 by 3 அடிச்சுனா 1 3s are 3 6 3s are 18 அப்போ 60 கிடைக்குது. 2 60s are 120 நமக்கு கிடைக்குமா? ஸோ y cos theta plus 120 அப்படின்னு எழுதலாமா? is equal to k. நம்ம cos theta இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ cos theta plus 120 is equal to k by y. இப்போ இதை cos theta ஃபார்முலாவில் போடலாமா? cos alpha plus beta ஃபார்முலாவில். ஸோ cos theta into cos 120 இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் sin theta into sin 120 is equal to k by y. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இந்த cos theta அப்படியே இருக்கட்டும். into cos இந்த 120 நம்ம எப்படி எழுதலாம்? 90 plus 13 எழுதலாமா? மைனஸ் sin theta into sin 90 plus 30 is equal to k by y ன்னு எழுதலாம். cos theta into cos pi by 2 plus theta, cos pi by 2 by theta plus theta நமக்கு வந்து மைனஸ் sin theta ன்னு கிடைக்குமா? ஸோ மைனஸ் sin 30 degree plus சாரி அங்கே மைனஸ் இருக்கே, மைனஸ் sin theta into sin pi by 2 plus theta நமக்கு cos theta தான் கிடைக்கும். ஸோ cos 30 degree. சரிங்களா? is equal to k by y. ஸோ பாருங்கள், cos theta மைனஸ் முன்னே கொண்டு வந்துடலாமா? மைனஸ் cos theta into sin 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கும்? 1/2 மைனஸ் sin theta into cos 30யோட வேல்யூ √3/2 is equal to k by y. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், மைனஸ் cos theta by 2 மைனஸ் √3 sin theta by 2 is equal to k by y. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் ஒன் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து z. ஸோ z cos theta plus 4 pi by 3 is equal to k அப்படின்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 pi by 3 நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 180 4 into 180 by 3 அடிக்கலாமா? அடித்தா 6 3s are 18 60 வரும். 4 6 are 24. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? z cos theta plus 240 is equal to kன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த z ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? z ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் cos theta plus 240 is equal to k by zன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதை cos theta ஃபார்முலாவில் எழுதலாமா? ஸோ cos theta into cos 240 minus sin theta into sin 240 is equal to k by z. ஸோ cos theta இந்த cos 240 எப்படி எழுதலாம்? cos
180 plus 60 எழுதலாமா மைனஸ் sin theta into sin 180 plus 60 is equal to k by z. ஸோ இந்த cos theta அப்படியே எழுதிக்கலாமா cos pi plus theta cos pi plus theta நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் cos theta தான் cos pi plus theta minus cos theta. ஸோ மைனஸ் cos 60 degree மைனஸ் sin எழுதிக்கிறோம் sin pi by pi plus theta நமக்கு minus sin theta. ஸோ minus sin 60 degree is equal to k by z. ஸோ இந்த மைனஸை முன்னே கொண்டு போயிடலாம் cos theta cos 60 டிகிரியோட வேல்யூ என்னது 1/2 cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2. இது ஒரு மைனஸ் இது ஒரு மைனஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin theta இன்ட்டு sin 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு √3/2ன்னு கிடைக்கும் is equal to k by z. இது எப்படி எழுதலாம் பாருங்கள் மைனஸ் cos theta by 2 plus √3 sin theta by 2 is equal to k by z. இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாமா இப்போ 3 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2 ப்ளஸ் ஈக்குவேஷன் 3 மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா ஸோ k by x ப்ளஸ் k by y plus k by z is equal to first equation value cos theta plus or minus next second equation பாருங்க second equation minus cos theta by 2 minus √3 sin theta by 2. next third equation பாருங்க இங்கே ப்ளஸ் தான் வரணும் ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குன்னா மைனஸே போட்டுக்கலாம் மைனஸ் cos theta by 2 இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் √3 sin theta by 2 √3 sin theta by 2 கிடைக்குதா ஸோ பாருங்கள் மைனஸ் √3 sin theta by 2 ப்ளஸ் √3 sin theta by 2 கேன்சல் ஆகிடும் மீதி நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இந்த சைட் பாருங்கள் இந்த சைடில் என்ன இருக்குன்னா ஒரு cos theta இருக்கும் மைனஸ் cos theta by 2 cos theta by 2 ரெண்டுமே மைனஸ் இருக்குது மைனஸ் 2 cos theta by minus 2 cos theta by 2ன்னு கிடைக்குமா ஸோ பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இங்கே xyzன்னு இருக்குது இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா xyz அப்படியே கீழே கிடைக்குமா மேலே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே எக்ஸ் இருக்குது ஸோ yz கிடைக்குமா கேவை காமனாக வெளில எடுத்துக்கலாம் yz கிடைக்குமா yz ப்ளஸ் இங்கே y இருக்குது ஸோ xz கிடைக்கும் இங்கே z இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடுவோம் ப்ளஸ் xy. இப்போ பாருங்கள் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது பாருங்கள் k இன்ட்டு இதை ஆர்டராக எழுதிக்கலாம் xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx ஸோ xz கூட எழுதிக்கலாம் பை xyz is equal to cos theta minus cos theta ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துடும் 0ன்னு கிடைக்குமா இப்போ பாருங்கள் இந்த k by xyz ஈக்குவலுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா ரெசிப்ரோக்கலில் போயிடுமா ஸோ xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx is equal to 0 into xyz by k ஸோ 0 தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும் எனிதிங் இன்ட்டு 0 தான் is equal to xy ப்ளஸ் yz ப்ளஸ் zx ஓட வேல்யூ நம்ம 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ